அதாவது பட்ஜெட்டோட வெளிநடப்பு முக்கிய காரணமே 2 வருஷமாவே திருச்சி மாநகராட்சி செயல்படாமே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? பஞ்சப்பூர் பேருந்து நிலையம்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல நம்மளோட திருச்சி மாநகராட்சி சொத்து வரி மற்ற இதர வரி இனங்களை கொண்டு போய் 200 கோடி ரூபாய்க்கு மேல், அதாவது நம்மளோட பங்களிப்பு இல்லாம, திருச்சி மாநகராட்சியோட பங்களிப்பு இல்லாம அதற்கு மேல 200 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணிட்டாங்க. இதனால திருச்சி மாநகராட்சி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தர முடியல. இதை கண்டிச்சு தான் நம்ம இன்னைக்கு திருச்சி மாநகராட்சியில் பட்ஜெட் கூட்டத்துல வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். திருச்சி மாநகராட்சி நடக்கக்கூடிய எல்லா பட்ஜெட்லயும் முறைகேடுகள் நடக்குது, நிறைய ஊழல் நடக்குது குற்றச்சாட்டு. இதை அடுத்த அரசு அமையும் போது, அடுத்த மாநகராட்சி அமையும் போது அதுக்குண்டான அந்த குறைபாடுகள் இதுவரைக்கும் அவங்க கையில தான் இருக்கு. இதுவரைக்கும் வெளியில தெரியல அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே இருக்கு. எதுவுமே ஓப்பனான பட்ஜெட் கிடையாது. ஓப்பனான இப்ப பஸ் ஸ்டாண்டு 700 கோடி ரூபாய் 800 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் சொன்னா அது வெள்ள அறிக்கையா தாக்கல் பண்ணாங்கன்னா தான் நமக்கு அதுல என்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். பட்ஜெட் மொத்தமா இவ்வளவு பஸ் ஸ்டாண்டுக்காக இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்களே தவிர அது உண்டான உள்ள சாராம்சங்கள் எது எவ்வளவுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அதுல என்ன முறைகேடு நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். இல்ல பட்ஜெட் வெளிநடப்புனா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் புக் மாமன்ற உறுப்பினருக்கு அனுப்பிச்சுடுவாங்க. சாதாரண கூட்டத்துக்கு அனுப்புறோம்னு அனுப்புவாங்க. இதுல நம்ம அலசி ஆராய்ஞ்சு இதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பேசி அதுக்கு உண்டான விவாதம் பண்ணுவோம். இப்ப 2 வருடமாவே அன்னைக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இதையே நம்ம சப்ஜெக்டை கையில கொடுக்குறாங்க. இதுல விவாதம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடையாது. இதுல என்ன ஏதுன்னு பார்க்க முடியாது. முக்கியமான இது மாதிரி சப்ஜெக்டை மட்டும் எடுத்து நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு அதை தான் கொடுத்துருக்குறாங்க. விவாதமே கிடையாது. இது அடுத்து சாதாரண கூட்டம் அடுத்த 3ஆம் தேதின்னு சொல்றாங்க. அது வரும்போது அன்னைக்கு உண்டான சப்ஜெக்ட் பண்றோம். இதுல விவாதம் பண்றதுக்கு தயாரா இருக்கும்போது விவாதம் பண்ணலாம். அதை டெண்டருக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு சார், அவங்க தான் அதெல்லாம் கேட்கணும். இது இதுல நாங்க 3 மாமன்ற உறுப்பினர் 2024 அதிமுக ஆட்சி அமைச்ச உடனே இதை பத்தி எல்லாமே விசாரிச்சு தகுந்த நடவடிக்கை எடுப்போம். திட்டங்கள் நிதியே ஒதுக்கலையே. அடிப்படை வசதிக்கு தான் மக்களுக்காக தான் கேட்கணும். நிதியே ஒதுக்கப்படுறது இல்லை. ஏன்னா எல்லாமே பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒதுக்கிட்டு இருக்காங்க. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் தேவை இல்லையே. திரும்ப அங்கேயே மார்க்கெட் கொண்டு போறாங்க, அங்கேயே இது கொண்டு போறாங்க. திருச்சியில ஒரே இடத்துக்கே எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. 4 திசையிலையும் 4 இது அமைஞ்சாதானே திருச்சி வளரும். ஏன் வெறும் பஞ்சப்பூருக்கு மட்டுமே கொண்டு போறாங்கிறதெல்லாம் 2026 புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆட்சி அமைஞ்ச உடனே தகுந்த விசாரணை நடத்தப்படும்.